ஹீரா லாயர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அந்த பாஸோட ரூமுக்குள்ள போக பார்த்துருப்பாங்க. அதனால அந்த பாஸ் வந்துட்டு வர்றான் அப்படிங்கிற லொகேஷனை ட்ராக் பண்ணி ஹீராக்கு சொல்ல அதுக்குள்ள எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற சமயத்துல அந்த பாஸ் வந்துடுறான். ஆரம்பத்துல எனக்கு மேல சந்தேகமா இருந்தது ஹீரா. உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் யாருன்னு எனக்கு தெரியும். உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் தேயான் கூட தான் பழகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த தேயான் பொண்ணும் இந்த பாஸும் சொந்த பெரியம்மா பையன் சித்தி பொண்ணு. இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு கழுத்துல ஒரு சங்கிலியால கட்டி அந்த சீக்ரெட் ரூம்குள்ள கூப்பிட்டு போக பாக்குறான். ரூமை பாக்குறப்ப ஹீராக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா விக்டிம் பொண்ணு கிட்ட பேசுறப்ப அவ சொல்லியிருப்பா, நான் மயங்கிட்டேன், அந்த ரூமுக்குள்ள கண்ணு முழிச்சப்போ என்னையே நான் ஒரு மிருகமா தான் உணர்ந்தேன், என்ன ஒரு மிருகம் மாதிரி தான் அவன் நடத்தினா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ இவன் எல்லா பொண்ணுங்களையும் மயக்காடியை செஞ்சு இந்த ரூம்குள்ள கூப்பிட்டு போய் தான் ரேப் பண்றான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனாலதான் இவன் கிட்ட வேலை செஞ்ச செக்ரட்டரிஸ் எல்லாம் உடனே வேலையை விட்டு நிக்கிறாங்க. சில பெண்கள் பணத்தை வாங்கிட்டு அமைதியாயிட்டாங்க. இவனை பத்தி பேசுறது கூட அவங்க தயாரா இல்ல. லாயர் கிஃப்ட் பண்ண பெண் மூலியமாக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே ஹீராவை காப்பாற்றணுங்கிறதுக்காக லாயர் வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இவன் கழுத்துல சங்கிலியை கட்டி ஹீராவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஹீரா ஸ்மார்ட்டா யோசிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னமே இவங்களோட போனை செட் பண்ணிருப்பாங்க. இவங்க சேனலுக்கு லைவ் போயிருப்பாங்க. அதன் வகையில மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரா சொல்லுவாங்க, பாத்தீங்களா மக்களே, இதான் உன்னோட சுயரூபம், அந்த விக்டிம் பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது, அவகிட்ட ஆதாரம் இல்லையே தவிர்த்து நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இவன் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. அந்த போனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹீராவை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணதான் பாக்குறான். ஆனா அதுக்குள்ள லைவ்ல போயிருக்கு. போலீஸ் எல்லாம் பாத்துருக்க மாட்டாங்களா, எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த பாஸ் மட்டும் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சிடுறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸை பிடிக்க முடியல அப்படின்னாலும் அவன் இல்லீகலா பண்ண சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவனோட லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ணி அதன் பென்ட்ரைவ்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம லாயர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த விக்டிம் பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்குது. பாஸ் தான் தப்புன்னு தெரிய வருது. பாஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கோர்ட் உத்தரவு போடுது. அது மட்டும் இல்லாம அந்த பாஸால வேற எந்த நாட்டுக்கும் போக முடியாத மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இன்னும் பாஸை கண்டுபிடிக்கல, தேடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமாக அடுத்த கேஸ் வருது ஹீராக்கு. அதையும் லாயர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கடனை வசூலிக்கிற ஏஜென்சி இருக்கு. அவங்க எல்லாரும் மைனரை டார்கெட் பண்றாங்க, அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த கேஸ் எடுத்துக்கிறதுக்கு தன்னோட ரிவெஞ்ச் சேனல் மூலியமாக எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஹீரா தயங்குறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு, கடன் வாங்கினா திருப்பி கொடுத்து தானே ஆகணும், அதனால இதை எல்லாத்தையும் என்னோட ரிவெஞ்ச் சேனல்ல போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. யூனாக்கு இது பிடிக்கல. உன் லைஃப்ல நீ யாருக்கிட்ட ஹெல்ப்பே கேட்டது இல்லையா, ஒருத்தங்களுக்கு பண்ற ஹெல்ப் மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறப்போ நான் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டதில்லை அப்படிங்கிறப்போ லாயருக்கு இது பிடிக்கல. ஏன்னா லாயரோட அக்கா பேர் சிமா. அந்த சிமாவும் இந்த ஹீராவும் காலேஜ்ல சீனியர் ஜூனியர். லாயரோட அக்கா சிமா வந்துட்டு சீனியர், இந்த ஹீரா ஜூனியர். அது மட்டும் இல்லாம சிமா ஹீராக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது இவருக்கே தெரியும். பட் தெரிஞ்சிருந்து இப்படி சொல்றாளே அப்படிங்கிற கோவம் லாயருக்கு. பட் என்னதான் லாயர் யூனா சொல்லியும் ஹீரா கேட்கறதே கிடையாது. அதை தவிர்த்து வேற யாராவது கிளைண்ட் கால் பண்றாங்களா, ஹெல்ப் கேட்டு கால் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கால் பண்றவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களை பார்க்க போற சமயத்துல தான் யூனாவோட அப்பா மிஸ்டர் கு நடத்துற ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. மிஸ்டர் குக்கு ஹீராவை பத்தி எல்லாமே தெரியும். ஹீராவோட குழந்தை இறந்து போனதும் தெரியும். அந்த குழந்தைய கூட இங்கதான் புதைச்சிருப்பாங்க. ஹீரா பார்த்துட்டு கதறி கதறி அலறா. ஃபுல் ஸ்டோரி கேட்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை விசிட் பண்ணுங்க.